ஹாய் காய்ஸ், நம்மளுடைய சேனல்ல அரசு விடுமுறையோட அது சனி ஞாயிறு அரசு விடுமுறையோட உங்களுக்கு வேலை வந்திருக்குதுங்க. ஸோ இந்த வேலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணக்கூடிய வேலைங்க. ஸோ பெண்களுக்கு அடிச்சது ஜாப் ஆட்னு சொல்லலாம். நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து உங்களுக்காக வேலை கொண்டு வந்திருக்காங்க. தமிழகத்துல நிறைய பேர் படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்து எல்லா டாக்குமெண்ட் கொடுத்து கரெக்டா யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் நான் பண்ணாதே எப்படி பிழை என்று விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுபடி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ விட்டுட்டீங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் எங்க வந்துருக்குதுன்னா ஈரோடு மாவட்டத்துக்கு தான் இந்த ஜாப் வந்துக்குதுங்க. அதுவும் ஒன் ஸ்டாப் சென்டர்ல வந்துக்குதுங்க. மூத்த ஆலோசகர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் போஸ்டிங்கோட நேமு. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நம்ம நோட்டிபிகேஷன் விரிவா பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கேட்டிருக்காங்க. அதுதான் மூத்த ஆலோசகர். அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். அடுத்த ஒன்று ரைட் சைட்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட சொல்றாங்க. அது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கிற மாதிரி நீங்க பார்த்து ஓட்டிக்கங்க. ஸோ அடுத்து நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய நேம் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் லெட்டர்ல எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதிக்கிங்க. ஜெண்டர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலான்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறது கேட்குறாங்க. ஸோ இந்த ஜாப் வந்து பொறுத்த வரைக்கும் நோட்டிபிகேஷன்ல ஃபீமேல் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ மேல் நீங்க அப்ளை பண்ணீங்களா ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் செலவு தான். ஸோ அடுத்த டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. அது நீங்கள் போட்டுங்க. ஏஜ் என்ன கம்ப்ளீட் ஆகிக்குதா அதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதிக்கங்க. அடுத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அது நீங்கள் என்னங்கிறத போட்டுங்க. ஸோ நேம் ஆஃப் த பேரண்ட் அண்ட் கார்டியன் அண்ட் ஹஸ்பண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு யார் இருக்காங்களோ அவங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதுருங்க. நேஷனாலிட்டி இந்தியனுங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. போட்டிங்களா, அடுத்தவன் கீழே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் எப்படியா இருந்தாலும் டிகிரி தான் கேட்பாங்க. அது என்ன டிகிரிங்கிறது நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் கேட்கறாங்க. அது என்னங்கிறது இந்த இடத்துல கொடுத்துங்க. உங்களுடைய அட்ரஸ் கேட்கறாங்க. ஆதார்ல என்ன இருக்குதோ அதை அப்படியே பார்த்து எழுதுருங்க. டோர் நம்பர் முதல் கொண்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா எழுதுங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நாம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தப்பா வந்து பார்த்தீங்கன்னா போய் முடிஞ்சிருது. கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா எழுதுங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுடைய மெயில் ஐடி எழுதிக்கங்க. அதர் சர்டிஃபிகேஷன் வாட்ஸ்அப், வேற ஏதாவது ட்ரைனிங் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்களா எழுதிக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ அடுத்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டா வச்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டா அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிருங்க. சைன் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட்ல பிளேஸ் டேட் போட்டுருங்க. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லா டாக்குமெண்ட்லயும் நீங்க உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி, நீங்க வைக்கக்கூடிய டாக்குமெண்டோட ஜெராக்ஸ் காப்பில கீழே உங்களுடைய கையெழுத்து போட்டீங்கன்னா அதுதான் செல்ஃப் அட்டஸ்டேடு. அடுத்து அந்த தேதி 27/5/2026 அப்புறமேட்டுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் போச்சுன்னா ரிஜெக்ட் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சு அனுப்பக்கூடாது. கீழே இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீஸ், 6th ஃப்ளோர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட், ஈரோடு 638011. இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். ஸோ இப்போ நாம நோட்டிபிகேஷன் தெளிவா பார்க்கலாம் வாங்க. நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த நோட்டிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு அரசு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சேவை மையம், அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர்ல உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரோடு மாவட்ட வெப்சைட்ல உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 27/5/2026 மாலை 5 மணிக்குள்ள அவங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கையில இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங் என்னங்கிறது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூத்த ஆலோசகர், நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு வேகன்சி தாங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் 22,000 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறாங்க. இதுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பாருங்க, சமூக பணி சார்ந்த முதுகலை பட்டம் நீங்க படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனுபவம் உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு சாரா திட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு திட்டத்தில் நீங்க ஒர்க் பண்ணிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாக அமைப்புல பெண்களுக்கு எதிரான வன்முறையில அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றதா, அவங்களுக்கு எதிராக வன்முறையில நீங்க இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பெண் விண்ணப்பதாரர்கள் பெண்கள் மட்டுமே அப்ளை பண்ணக்கூடிய வேலை வாய்ப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ விண்ணப்பதாரர் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர்களா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஈரோடு மாவட்டமாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
அதே மாதிரி கோயம்புத்தூர், தென்காசி, சேலம் மாவட்டம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதெல்லாம் வந்திருக்குது. நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா போட்டுருக்கோம். ஏன்னா எல்லாமே ஒரே டைம்ல வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எத போடுறோம்னு தெரியல. ஸோ ஒவ்வொன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.